நீர் ராசின்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம் மற்றும் மீன ராசிகளுக்கு அடுத்த 15 நாட்கள் அவங்க கரியர், ரிலேஷன்ஷிப் மற்றும் ஸ்பெஷலா முருகன் அவர்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கடக ராசிக்கு போயிடலாம். கடக ராசி அடுத்த 15 நாட்கள் அவங்க கரியர் எப்படி இருக்க போகுது, எப்படி பிளான் பண்ணும்? ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகம் அடுத்த 15 நாட்கள் வந்து அவங்களுடைய வேலை ரீதியா, தொழில் ரீதியா அவங்க வந்து சேஃப் ஜோன் பண்ணிக்கணும். ரொம்ப சேஃபா இருக்கணும். அவங்களுடைய டாக்டிஸா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய ஐடியாலஜியா இருக்கட்டும், யார்கிட்டயும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. யாராவது கேட்டா கூட சொல்லாம இருக்கிறது நல்லது. ஸோ அத வந்து அவங்க பாதுகாத்து வச்சுக்கணும். அப்படி வச்சாங்கன்னா, கண்டிப்பா அவங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி அவங்களுக்கு உண்டாகும். அதன் மூலியமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். அப்படி யார்கிட்டயாவது அந்த ஐடியா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா, மத்தவங்க அத தட்டி பறிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாயிடும். அதனால யார்கிட்டயும் எதுவும் ஷேர் பண்ணாம, ஆ தனக்குள்ள வச்சுக்கணும். எதா இருந்தாலும் தனக்குள்ள அடக்கி வச்சுக்கணும் அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள. ஸோ அப்ப நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே. அடுத்தது ரிலேஷன்ஷிப் வைஸ் அவங்க வந்து நெக்ஸ்ட் 15 டேஸ் எந்த மாதிரி ஒரு விஷயத்த கைட்லைன்ஸ் வச்சு கொண்டு போணும்? ஸோ கடகம் இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ். ஸோ இவங்க வந்து நெக்ஸ்ட் 15 டேஸ் ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது, ஸோ யாராவது ஒரு சப்போர்ட் இவங்க எடுத்துக்கலாம் தாராளமா. ரிலேஷன்ஷிப்ல ஒரு கம்ப்ளீஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, ஒரு கமிட்மெண்ட், மேரேஜ் அப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஆல்ரெடி மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னா, அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல சில விஷயங்கள் பண்ணணும் இருக்கிறாங்க அவங்களுடைய பார்ட்னரோட சேர்ந்துன்னா, அதுக்கு மற்றவங்களோட சப்போர்ட் தாராளமா வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க அப்படின்னும் போது, இவங்க சேர்றதுக்கான ப்ராசஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்களும் இவங்க பார்ட்னரும் ஒரு ஒரு இடத்துல இருக்கும்போது, ஸோ ஒண்ணா சேர்ந்து வாழக்கூடிய அந்த ப்ராசஸ், அதற்கான சில விஷயங்கள மேற்கொள்ளலாம். அடுத்த 15 டேஸ்ல அப்படி மேற்கொள்ளும்போது, அது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும் அப்படின்ற மாரி இருக்கு. ஓகே. இவங்களுக்கான கலர்ஸ், லக்கி கலர்ஸ் நெக்ஸ்ட் 15 டேஸ் என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது, ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர வந்து அதிகமா யூஸ் பண்ணலாம். இது கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்கும். ஓகே. முருகர் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் அவங்களுக்கு. ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, சதா முருகரை வந்து இவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல வரமாட்டியா? சில பேருக்கு குழந்தைக்காக கூட இந்த குழந்தை வர்றதுக்கு கூட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி முருகரை எதிர்பார்க்குற எல்லா ஆன்மாவுக்கும் முருகருக்கு தரக்கூடியது கண்டிப்பா அவங்கள வந்து மீட் பண்ண முருகர் நிச்சயமா வருவாரு. அதுவும் அது எந்த ரூபத்துலனா குழந்தை ரூபத்துல வருவாரு. ஸோ குழந்தை வரம் அதுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு முருகரே குழந்தையா வந்து நிச்சயமா பிறப்பாரு. சில பேருக்கு குழந்தைகள் இருக்கு, இருந்தாலும் முருகர் எனக்கு என்னோட வாழ்க்கையில வரணும், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுடைய குழந்தை ரூபத்துல இல்ல ஏதாவது ஒரு குழந்தை ரூபத்துல முருகர் அவங்கள வந்து கனெக்ட் பண்ணுவாரு. ஸோ அப்போ இவங்க அடிக்கடி முருகரை மனசுல நினைச்சு நிறைய குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப கண்டிப்பா முருகருடைய அந்த கனெக்டிவிட்டி அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவாங்க. மனதளவுல ரொம்பவே ஒரு ஃபுல்ஃபில்லா இருப்பாங்க அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கடகராசிக்காரர்கள் கரியர், ரிலேஷன்ஷிப் அண்ட் உங்களுடைய முருகர் மெசேஜ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத எல்லோ கலர் ஹார்ட்டின் மூலமா பதிவிட்டு கமெண்ட்ஸ்ல உங்களுடைய மெசேஜஸை நீங்க பதிவிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேம், விருச்சிக ராசி, நீர் ராசியில இரண்டாவதா சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அடுத்த 15 நாட்கள் அவங்க வந்து கரியரை எப்படி பிளான் பண்ணணும்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு கரியர் வைஸ் நெக்ஸ்ட் 15 டேஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும், காம்படிஷன்ஸ் இருக்கும். அதாவது இவங்க வந்து எல்லாமே நல்ல விதமாக செய்வாங்க, அவங்களோட வேலைகளில் நல்ல நல்ல விதமாக ஈடுபடுவாங்க. அண்ட் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதில் ஒரு நல்ல ஒரு கோல் செட்டிங் இருக்கும், ஐடியாலஜி இருக்கும். பட் மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை தட்டி பறிக்கிறதுக்கோ, இல்லை அவங்க அதை கொலாப்ஸ் பண்ணி விடவோ, இல்லை அவங்க மேலே போராமை குணத்தோடையோ வந்து பார்க்கறதுனால, ஸோ எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் தனிச்சு இருக்கிறது நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக காம்படிஷன்ஸ் இருக்கும், அண்ட் வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்கும், ஜெலசி இருக்கும், பொறாமை குணம் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய வேலையை சார்ந்து அவங்க செய்கிற வேலையை பார்த்து கூட பொறாமைப்படுவாங்க. ஆனாலும் இவங்க யார் சொல்றதையும் கேட்காம அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி அவங்க பிளான் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. அடுத்த ரிலேஷன்ஷிப் வைஸ் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அடுத்த 15 நாட்கள்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ்.
ஸோ இவங்களுக்கு நெக்ஸ்ட் 15 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதாவது இவங்களுக்கு சரியான ஜட்ஜ்மென்ட் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. இவங்க பார்ட்னர் இவங்கள பத்தி தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. தப்பான விஷயங்கள வந்து இவங்க இப்படிதான் அப்படின்னு தப்பான டிக்ளரேஷன் குடுத்துருக்காங்கன்னா, அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அமைய போகுது. ஸோ அதாவது கெட்டவங்கலேருந்து நல்லவங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். அதே மாரி இவங்களுக்கு அவங்க பார்ட்னர் சைட்லேருந்து என்ன மாதிரியான உதவிகள், என்ன மாதிரியான ஒரு தேவைகள்லாம் வேணுமோ, அதுவும் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்களும் அதே மாரி இவங்க எந்த அளவுக்கு குடுத்துருக்காங்களோ, அந்த அளவுக்கான விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் ரிட்டர்ன்ல. ஸோ அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. மோஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பாசிட்டிவா குடுத்துருந்தாங்கன்னா, பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் இவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ரிலேஷன்ஷிப்ல. ஓகே. இவங்களுக்கான கலர்ஸ் நெக்ஸ்ட் 15 டேஸ் என்ன லக்கி கலர்ஸா யூஸ் பண்ணலாம்? ஸோ இவங்க வந்து லக்கி கலர்ஸா வந்து கிரே அண்ட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பா இவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜிய குடுக்கும். ஓகே. முருகர் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்டின்னா, இவங்க எதிர்பார்த்த மாதிரி, இவங்க விருப்பப்பட்ட மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை, ஒரு அரச வாழ்க்கை நிச்சயமா இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது கிடைக்கணும்னா, அதற்கு முதல் தகுதி இவங்களுக்கு ஒரு விஷயம் இவங்க ஃபாலோ பண்ணணும். என்னன்னா, எல்லா ஜீவராசிகிட்டயும் அன்பா இருக்கணும். அது வந்து நாட் ஒன்லி ஹியூமன்ஸ் மனிதர்கள் கிட்ட மட்டும் அன்பா இருப்பேன். மத்த ஜீவராசிகள் கிட்டலாம் நானு அன்பா இருக்க முடியாது. அது எனக்கு கனெக்ட் ஆகாது அப்டின்னு இருந்தா, அது இருக்கக்கூடாது. எல்லா ஜீவராசிகள் கிட்டயும் அன்போடையும், கருணையோடையும் இருக்கணும். இந்த 2 விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கிற அந்த உயர்வான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. பார்த்துட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆயிருக்கும்? ரெட் கலர் ஹார்ட்டின் போட்டு உங்களோட விஷஸ நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவிடலாம். அடுத்ததாக நீர் ராசியின் இறுதி மீன ராசி. அடுத்த 15 நாட்கள் இவங்களுக்கு கரியர், ரிலேஷன்ஷிப் மற்றும் லக்கி கலர்ஸ் என்னவா வரப்போகுது? ஸோ மீன ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 15 டேஸ் இவங்களுடைய கரியர்ல என்ன நடக்க இருக்குன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்கு. எதிர்பாராத திருப்பு முனைகள், திருப்பங்கள் வந்து ஏற்பட இருக்கு. ஸோ இமோஷனலி இவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா, அந்த எதிர்பாராத திருப்பங்கள இவங்களுக்கு சாதகமா, பாசிட்டிவா மாத்திக்க முடியும். இமோஷனலி வீக்கா இருந்தாங்கன்னா, அது இவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனா மாறிடும். ஸோ அதனால இவங்க இமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வேலைகள் பண்ணணும். மெடிடேஷன் இல்ல பிரேயர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்றது, மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்றது, இப்படி செஞ்சு மனச வந்து நிலைப்படுத்திக்கணும். ஏன்னா 15 நாள்ல கண்டிப்பா ஏதோ ஒரு திருப்பு முனை இருக்கிறதுனால, ஸோ சாதகமாவறதும், பாதகமாவறதும் இவங்க கையில இருக்கு. நிச்சயமா கரியர் வைஸ் எமோஷனலா இல்லாம கொஞ்சம் தெளிவா முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது மேம் 15 டேஸ்க்கு? ஸோ மீன ராசி இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய நெக்ஸ்ட் 15 டேஸ் ஆனது ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து மோதல் வந்து ஒரு புரிதல் ஏற்படும். மோதல் வந்து ஒரு தெளிவு ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீயா நானான்னு ஒரு மோதல் வரும். ஸோ அந்த மோதல்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த மோதலால ஒரு சாதகமான சூழலும் உருவாகும். ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்ட்னர்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அது கண்டிப்பா நல்ல விதமா இருக்கும். அதான் இவங்களுக்குள்ள சண்டை இல்லாம கொஞ்சம் விட்டு குடுத்து, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசி ஒரு புரிதலோட ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் மேம் மீன ராசிக்காரர்? ஸோ இவங்க வந்து இவங்க லக்கி கலரா சாண்டில் அண்ட் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாம். ஒயிட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு லக்கியா இருக்கும். முருகர் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ். ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இவங்க கிட்ட வந்து சேரும். அது ஒரு உறவா இருந்தாலும், நபரா இருந்தாலும், இல்ல அவங்களுடைய பேஷன் ஓரியன்டடான ஒரு பொருள் சார்ந்த விஷயமா இருந்தாலும், அவங்க மனசுக்கு பிடிச்ச அவங்களுக்கு தேவையான ஒண்ணு வந்து சேரும். அது சேர்ற வரைக்கும், அது அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் முருகரை வந்து முழு மனதோட நினைச்சு, வேற எந்த முடிவும் விபரீதமா எடுக்கிறது, இல்ல வந்து மனசுக்கு சங்கடமான விஷயங்கள பத்தி யோசிக்கிறது எதுவும் பண்ணாம இருக்கணும். அண்ட் அது வரைக்கும் நிச்சயமா முருகர் அவங்களுக்கு முழு துணையா இருப்பாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த அவங்க ஸ்ட்ராங்கா மனசுல பதிய வச்சுக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மீன ராசிக்காரர்கள் கிரீன் கலர் ஹார்ட்டின் போட்டு பதிவிட்டு எந்த அளவுக்கு சொன்னது எல்லாமே எங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல உங்களுடைய விஷஸா நீங்க வந்து பதிவிடலாம். நீர் ராசின்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம் மற்றும் மீனத்துக்கு அடுத்த 15 நாட்களுக்கு ரொம்ப அழகான ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. நன்றி மேம். நன்றி.